கதை கேட்க தயாராயிட்டீங்களா? ஆர் யூ ஆல் ரெடி டு லிசன் டு a story? இன்றைக்கான வேத வசனத்தையும் கதையும் பார்ப்போமா? Shall we see today's Bible verse and a story? சில சமயம் நம்ம மற்றவங்க செய்கிறாங்க அப்படின்றதுக்காக சில காரியங்களை அவங்கள மாதிரியே செய்வோம். Sometimes we may imitate others. ஆனால் அப்படி இல்லாமல் சில நேரத்தில் நம்ம ஒரு மாற்று வழியை நம்ம தெரிந்து கொண்டோன்னா அது நமக்கு நல்லதாக முடியும். பட் when we take a different route, sometimes it will end up with a blessing for us. எப்பயுமே நம்ம எதிர்க்கக்கூடாது, ஆனால் தேவையான நேரத்தில் மாறணும். We should not be rebels, but we have to change when it is necessary. வேதம் என்ன சொல்லுகிறது என்று பார்க்கலாம். Let us see what the Bible says. எரேமியா 7:5 நீங்கள் உங்கள் வழிகளையும் உங்கள் கிரியைகளையும் நன்றாய் சீர்படுத்தி. ஜெரேமியா 7:5 For if you thoroughly amend your ways and your doings. வசனத்தோட முதல் பகுதியை தான் உங்களுக்கு நான் வாசிச்சிருக்கேன். I have read the first part of the verse for you. பார்த்தீங்களா அந்த வசனம் என்ன சொல்லுதுன்னு? நம்மளுடைய வழிகளை முழுவதாக நம்ம சீர்படுத்தணுமா, அதாவது மாற்றணுமா? See what the Bible says. We have to change our ways totally. அப்போது நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. Then there is opportunity for good changes. ஒரு மரத்தில் ஒரு மரங்கொத்தி பறவை அதோடைய பொந்தில் உட்கார்ந்துருந்தது. A woodpecker was sitting in a small hole in a big tree. அந்த வழியாக எறும்புகள் எல்லாம் வந்தது. Some ants came by that side. எறும்புகள் எப்படி போகும் அப்படின்னு பார்த்துருக்கீங்களா? Have you seen how ants go? எறும்புகள் சாரையா அப்படியே வரிசையில் போகும். The ants used to go in a single straight line. முன்னாடி என்ன நடக்குதுன்னு ஒரு எறும்புக்கு தெரியாது, ஆனால் அது முன்னாடி போன எறும்போடைய சுவடுகளை பின்பற்றி நடந்து போயிட்டே இருக்கும். The ant does not know how the ant before it goes, but it will just follow the ant that has gone before it. இப்படி தான் அந்த எறும்புகளெல்லாம் போயிட்டே இருந்தது. The same way the ants were moving on. அந்த மரக்கொத்தி பறவை பொந்தில் வசதியாக உட்காந்துட்டு ஒவ்வொரு எறும்பாக பிடிச்சு சாப்பிட்டுட்டே இருந்தது. The woodpecker was sitting comfortably in the hole and eating the ants. இது நிம்மதியாக சாப்பிட்டுட்டே இருந்தது, பறந்து இற தேடாம. It was happily eating without flying and searching for food. முன்னாடி போன எறும்புக்கு என்ன ஆச்சுன்னே தெரியாமல் அடுத்த எறும்பும் வந்துக்கிட்டே இருந்தது. The ant did not know what happened to the ant that went in front of it and the other ants were following it. திடீர்னு ஒரு எறும்பு இந்த பாதைக்குள்ளே நம்ம போகக்கூடாதுன்னு ஒரு மாற்று பாதையை தேர்ந்தெடுத்துச்சு. Suddenly an ant took a different path. அதோடைய வழியை அதுக்கு பின்னாடி வந்த எறும்பெல்லாம் தொடர ஆரம்பிச்சுது. The other ants started following this ant. அதுக்கப்புறம் அந்த மரங்கொத்தி பறவைக்கு இற கிடைக்கவே இல்லை, ஏன்னா இந்த எறும்புகளெல்லாம் வேறு பாதையில் போயிடுச்சு. The woodpecker did not get any more ants because the ants changed its ways. சில நேரம் நம்ம மாற்று பாதையை எடுத்து தான் ஆகணும். Sometimes we have to take a different route. அடுத்த கதையில் சந்திப்போம். Let us meet in the next story.